அனைவருக்கும் வணக்கம். இனப்பெருக்கம் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற சாப்டரில் இருந்து 5 முக்கியமான கேள்விகளை வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபெர்டிலைசேஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா ஃபெலோபியன் டியூப் ஆர் ஓவிடக்டில் வந்து நடக்கும். தமிழில் கருப்பை குழாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எந்த ரீஜனில் இருக்குது அப்படின்னா ஆம்புலா ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆக்சுவலாக ஸ்பெர்மும் பெண்ணோட முட்டையும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஓவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ரெண்டும் சேர்ந்து சைகோட் உருவாகும். அந்த சைகோட் உருவாகக்கூடிய நிகழ்வை தான் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின், பைனரி ஃபிஷன் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் உயிரி எது? இருப்பிளவு அப்படின்னா என்னன்னா அமீபாவும் பாரமிஷியமும் பைனரி ஃபிஷன் அப்படிங்கிற இந்த முறையின் அடிப்படையில் தான் இனப்பெருக்கம் செய்யும் உயிரினம். ஓகேங்களா? இருப்பிளவு அப்படின்னா என்னன்னா ஒரு உயிரினம் வந்து 2 சமமான புதிய உயிரினங்களாக உருவாகிறது. அமீபாவும் பாரமிஷியமும் இந்த வகையான இனப்பெருக்கத்தை தான் மேற்கொள்ளுது. ஓகேங்களா? தேர்டு கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றில் மொட்டு விடுதல் அதாவது பட்டிங் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் உயிரி எது அப்படின்னா ஹைட்ரா தான். ஓகேங்களா? ஹைட்ரா பொறுத்த வரைக்கும் பட்டிங்னா என்ன அப்படின்னா தாய் உயிரி இருக்கு இல்லையா, அதில் இருந்து ஒரு சிறிய மொட்டு வந்து உருவாகி அது வந்து தனி உயிரினமாக உருவாகும். அது பிரிஞ்சு தனி உயிரினமாக உருவாகும். ஹைட்ராவும் ஈஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இனப்பெருக்கம் செய்யுது. அதாவது மொட்டு விடுதல் மூலியமாக தான் இனப்பெருக்கம் செய்யுது. ஓகேங்களா? எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைட்ராவும் ஈஸ்ட்டும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மனிதர்களில் ஆண் இனப்பெருக்க அணு மேல் கேமெட் எது அப்படின்னா ஸ்பெர்மை தான் வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேமெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆண் இனப்பெருக்க அணு அப்படின்னா ஸ்பெர்ம். பெண் இனப்பெருக்க அணு எது கேட்டிங்கன்னா முட்டை அணு அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து ஓவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ரெண்டும் சேர்ந்து தான் சைகோட் வந்து உருவாகுது. ஓகேங்களா? 5th கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றில் பாலினமற்ற இனப்பெருக்கம் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அல்லாதது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் தான். மற்ற எல்லாமே பைனரி ஃபிஷன், பட்டிங், ஃப்ராக்மெண்டேஷன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா இங்கே மேல் கேமெட்டோ ஃபீமேல் கேமெட்டோ இன்வால்வ் ஆகாது. ஓகேங்களா? அதேமாதிரி சிங்கிள் பேரண்ட் மட்டும்தான் இன்வால்வ் ஆகிருக்கும். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.